பெருமாளே, என்னை இப்படி தண்டிச்சிட்டே. ஊரு பொண்ணுங்களை பத்தி எல்லாம் நான் இட்டு கட்டி பேசிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த ஊரே என் பொண்ணை பத்தி பேச வச்சிட்டியே. இந்த புவனா என் தலையில இப்படி ஒரு கல்லை தூக்கி போடுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. எனக்கு இப்படி ஒரு சோதனை உண்டாக்கணும்னு தான் அவளை நீ குணப்படுத்தினியா? அதுக்கு நீ அவளை குணப்படுத்தாமலே இருந்திருக்கலாமே. இனிமே இந்த ஊர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்காதுன்னு இந்த பாவி பொண்ணுக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்? நான் ஏதாவது கேட்டு அவளுக்கு மறுபடியும் மனநிலை சரியில்லாம போயிடுத்துன்னா அந்த வேதனையை தாங்குற சக்தி எனக்கு கிடையாதுயா. நான் பண்ண தப்பே என்ன தண்டிச்சுடுத்து. நேக்கு நல்லா பாடம் கத்து கொடுத்துட்டேன். இனிமே நான் வாழ விரும்பல. எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, நான் சாகிறதுதான். ஆமா, நான் சாகிறதுதான். நான் சாகிறதுதான். நீ சாகணும்னு முடிவெடுக்கிற அளவுக்கு நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன்? நம்ம வம்சத்துல யாரும் செய்ய துணியாத ஒரு அசிங்கத்தை செய்ய துணிஞ்சிட்டு என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறியேடி பாவி பொண்ணு. ஒரு நல்லவரை மனசார காதலிக்கிறது அசிங்கமாமா? வேண்டாண்டி புவனா, பிடிவாத பிடிக்காத. நீ ஆசைப்படுறது நடக்காது, நடக்கவும் கூடாதுடி. ஏமா? பெருமாளே, இவளுக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. அவ வேற, நாம வேறடி. மனசு ரெண்டும் ஒன்னாயிட்டா மத்த வேறுபடலாம் மறைஞ்சு போயிடுமா? மறையாது, எதுவும் மறையாது. இதெல்லாம் இன்னைக்கு நேத்து உண்டான வேறுபாடு கிடையாது. காலங்காலமா கடைப்பிடிச்சுட்டு வர கட்டுப்பாடு. அதை மீறது நமக்கும் நல்லது கிடையாது, அவளுக்கும் நல்லது கிடையாது. சொன்னா கேளுடி, அந்த குமரனை விட நல்ல பிள்ளைங்க நம்மள வாழ்லையே இருக்கா. அவளை யாரையாவது கல்யாணம் பண்ணிண்டா உன் வாழ்க்கை சௌரியமா போகும். சரின்னு ஒத்துக்கோ புவனா. இல்லம்மா, மனசுல ஒருத்தரை நினைச்சதுக்கு அப்புறம் உயிரே போனாலும் அவரை மறக்கவோ இல்ல மாறவோ முடியாதுமா. குமரன் தாமா எனக்கு புருஷன். என் காதல் அசிங்கம் நினைச்சு இப்ப மாதிரி நீ சாகணும்னு முடிவெடுத்தா போக போறது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். ஆமாமா, உனக்கு ஒரு கயிறோ சேலையோ கிடைக்கும் போது எனக்கு மட்டும் கிடைக்காதா என்ன? நானும் உன் பின்னாடியே வந்துருவேன். ஏன்னா நீ இல்லாமலும் என்னால வாழ முடியாது, குமரன் இல்லாமலும் என்னால வாழ முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? வா கோதை. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதும் என்னை மதிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லுண்டு? என்ன விஷயம் சொல்லுங்க.
மனசே சரியில்லை சிஸ்டர். என்னது? எப்பவுமே நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பேள். இப்ப என்ன ஆச்சு? உன்னை நான் உப்பிலியப்பன் கோயிலில் பார்த்தப்போ என் மனசு விட்டு நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ உன் கூட அந்த பெரியவர், அதான் வேத விற்பனர்னு சொன்னியே, அவர் உன் கூட இருந்ததுனால எதுவும் பேச முடியாமல் போயிடுது. சரி சொல்லுங்க. எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது கனகமச்சத்திரம். அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் நான் விசாரித்தேன். அப்படியா? ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? நான் நினச்ச மாதிரியே எங்கள் அம்மா அந்த காரில் ட்ராவல் பண்ணலை. அந்த காரில் வெறும் 3 பேர் தான் போயிருக்கா. ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று எங்கள் அம்மாவோட அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட அப்பா. இந்த 3 பேர் மட்டும்தான் போயிருக்கா. அப்போ உங்க பாட்டி தாத்தா இந்த விஷயத்துல ஏன் போய் சொல்லணும்? அதான் ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துருக்காராம். அப்படியா? அவளை பார்த்து பேசினேளா? என்னாச்சு? பேசினேளா? அவர் எதுவுமே பேசுகிற நிலைமையில இல்லை. என்ன சொல்றீள்? இந்த ஆக்சிடென்ட் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த அதிர்ச்சியில் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டாராம். என்னால நம்பவே முடியல. இப்படி கூட ஆகுமான்னு நடந்திருக்கே. அவரோட அந்த நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறமா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே அப்பா அம்மா பற்றி என் தாத்தா பாட்டிக்கிட்ட நான் கேட்கவே போகிறதில்ல. சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு இந்த ஆக்சிடென்ட் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னா, என்னோட தாத்தா பாட்டிக்கு இந்த ஆக்சிடென்ட் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். தன்னுடைய வேதனைகளை மறைச்சுண்டு என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ தூரம் பெரிய ஆளாக்கியிருக்கல என்னோட தாத்தா பாட்டி. அவளை நான் எப்பவுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும். ஒரு நிமிஷம் நான் அவளை வேதனைப்படுத்தினா கூட என்னை விட பெரிய பாவி இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்க மாட்டா. கரெக்டா ராமன். இனிமே நீங்க உங்க தாத்தா பாட்டி கிட்ட இந்த பேச்சை எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் கோதை, அங்கிள் ஆண்டி எப்படி இருக்கா? என்னோட பிரச்சனை பேசிட்டு அவளை பற்றி நான் விசாரிக்க மறந்துட்டேன். எல்லாம் நல்லா இருக்கா. நானும் ராகவன் அங்கிள் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். எங்கே முடியுது? என்ன ஒரு நாள் அழைச்சிட்டு போறியா? சரி, அழைச்சிட்டு போறேன். அதை சொல்ல இவ்வளோ ஏன் தயக்கம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எதுக்கு இன்னொரு நாளைக்கு? இப்பயே போய் பார்க்கலாமே, வாய. இப்போ வா. சரி போலாமே. வா போலாம், வா. இது எங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். ஃபேக்டரி பெருங்களத்தூர்ல இருக்கு. ஓகே. வாங்க போலாம். ஹாய்ண்ணா. வா கோதா. நம்ம ஆஃபீஸ்க்கு யாரை அழைச்சிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? ஹாய் அமுதன், how are you? I'm fine. How are you? I'm good. என்ன இந்த பக்கம்? நம்ம ஆஃபீஸை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். சரி, இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு அழைச்சிட்டு வந்தேன். ஓ. எனக்கு ராகவன் அங்கிள் மேலே செம கோவம். ஏன்? ஆமாம், இவ்வளோ டேலண்டான கோதையை இந்த ஆஃபீஸில் வேலைக்கு வச்சுக்காம வேற ஆஃபீஸ்க்கு தாரவாத்து கொடுத்துருக்காரு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இவ இங்கே வேலை பார்க்க மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டா. ஓ. கோதை, இப்போ நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற? ஏன் கேட்குறேள்? இல்லை, அதை விட டபுள் சம்பளம் கொடுத்து என் ஆஃபீஸில் நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேனே. வந்துடுவேன். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனை என்ன? நாங்க வந்தனா உங்க வேலை போயிடும். பரவாயில்லையா? ஏய், உனக்கு ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி தான். குட் ஜோக். பை தி வே, ஹி இஸ் மிஸ்டர் கண்ணா. என் கூட ஒண்ணா படிச்சவர். எங்க கம்பெனில இன்ஜினியரா வர்க் பண்றாரு. ஓ, ஹாய். ஆர்ஜே ராமன், how are you? ஃபைன். ராமன், இவர்தான் நம்ம கோதைக்கு. நீங்க வாங்கோ, நம்ம போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. நடக்கண்ணா, ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இல்லையே, உன்னோட முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. சொன்னா கேளு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோதை மேல உனக்கு ஏதோ தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? நல்லது கெட்டது தப்பு சரி அதை சிந்திக்கிற நிலையில இப்போ என் மனசு இல்லை. அது இப்போ மறந்து போச்சு. அமுதன், அங்கிள் பார்த்துட்டா நான் கிளம்புறேன். பாய். பாய். See you, கண்ணன். பாய். வரேன் கோதை. அண்ணா, நானும் அவர் கூடவே கிளம்புறேன்.
கமலா கமலா ஆ, என்ன கமலா பார்த்தும் பார்க்காத மாதிரி போறிய என் மேல ஏதோ கோவமா? உங்க மேல நேக்கு என்ன மாமா கோவம்? என்ன படைச்ச அந்த பெருமாள் மேலதான் கோவம். பெருமாள் மேலேயே கோவப்படுற அளவுக்கு என்ன ஆயிடுது? இன்னும் என்ன ஆகணும்? என் பொண்ணுக்கு அவ்வளோ ஒண்ணு போறாதா? இந்த பாரு, நீ அவளை பத்தி கவலைப்படாத. அவளுக்கு மூலக்கோளாறு இருந்தது, அப்புறம் குணமாயிடுச்சு. அப்ப நடந்து ஏதோ தற்செயலா நடந்திருக்கு, அவ்வளவுதான். கண்டிப்பா அவளுக்கு கல்யாணம் நடக்கும். அவளுக்குன்னு ஒரு மாப்பிள்ளை இருக்கான். இனிமேல் புதுசா பிறந்து வரப்போறான். வாஸ்தவம்தான். அவளுக்குன்னு ஒருத்தன் ஏற்கனவே பிறந்திருக்கான். இத நான் சொல்லல, என் புவனாவே சொல்லிட்டா. என்ன சொல்ற நீ? மாமா, அத நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? அதை கேட்டா நீங்க துர்வாசரா மாறிடுவேள். அந்த கோபத்தை என்னால தாங்க முடியாது. இந்த பாரு, இன்னும் நீ விஷயத்தை சொல்லல. சுத்தி விளைக்காம விஷயத்தை சொல்லு. மாமா, புவனா வேற ஒரு பையன் மேல ஆசை வச்சிருக்கா. அவளை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அவ திடீர்னு அப்படி நடந்துட்டது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் நான் கேள்விப்பட்டது எதுவும் சரியா இல்ல. அவகிட்ட விசாரிச்சேன். அப்பதான் அவ விஷயத்த சொன்னா. பெருமாளே, அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சோதனையா? முதல்ல மூலக்கோளாறு, இப்ப வயசு கோளாறா? சரி, அந்த பையன் யாரு என்னன்னு விசாரிச்சியா? விசாரிச்சேன். அது அது வந்து இந்த பாரு, மென்னு முழுங்காது, சொல்லு, விஷயத்தை சொல்லு. சொல்றதுக்கு துணிச்சல் வரலையே மாமா. நேக்கே அதை கேட்டப்போ தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுத்து. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வா. அது நம்ம ராஜபாண்டி இருக்காரே, அவரோட பையன் குமரன். மாமா மாமா, ஆ? இது நீ சொன்னதெல்லாம் உண்மையா இல்ல உன் சொந்த கற்பனையா? கற்பனை இல்ல மாமா, நான் சொன்னதெல்லாம் உண்மை. அந்த பையன் அவளை விரும்புறானா? இல்லாமலா அவ இவ்வளவு உறுதியா சொல்லுவா? இப்ப நேக்கு என்ன செய்யறதுன்னே புரியல மாமா. நீங்க தான் நேக்கு ஒரு வழி காட்டணும். ஊரே பத்தின்னு எரியுது, உத்தரனி ஜலத்தை வச்சு அணைக்கணுங்கிற, முடியுமா? பாப்போம். நீ உன் பொண்ணுட்ட எப்போ மாதிரி பழகின்று, என்ன கோவிச்சுக்காத. சரி மாமா. அதுக்கப்புறம் எல்லாம் ஜெசிகா, கமலா மாமி என்ன சொல்லிட்டு போறாங்க? அவ மனசுல உள்ள குறைய கூட்டிட்டு போறா. என்ன ஜெசிகா, ஏதோ பலமான யோசனை போல இருக்கு. உனக்கு ஜாதி மதம் இதுலலாம் நம்பிக்கை இருக்கா? இருக்கிற கவலை போதாதுன்னு இது என்ன புது கவலை? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு இதுலலாம் நம்பிக்கை உண்டா? ஏதோ நம்ம பெரியவங்க இந்த ஜாதியை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. நாமளும் என்ன ஏதுன்னு தெரியாம அந்த பாதையிலேயே போய்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி மதம் இதுலெல்லாம் துளி கூட நம்பிக்கையே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னடா இருக்கு? நான் நெருங்கி பழகிறது யாரோட? உன்னோட. நீ இந்த ஜாதி வித்தியாசம்லாம் பார்க்கறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே கொள்கையை உன்னை பார்த்து தான்ப்பா நான் கற்றுக்கிட்டேன். நான் ஜாதி வித்தியாசம் பார்க்கறது இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? வேத்து ஜாதிக்காரன்னா என்னோட நீ சரிசமமாக பழகலையா? உன்னை வாடா போடான்னு கூப்பிடுறதுல இருந்து பேர் சொல்லி கூப்பிடுற வரைக்கும் என்னை அனுமதிச்சிருக்க. அதை நீ தப்பா எடுத்துக்கலையே. வீட்டு வாசல்ல கிடந்த குழந்தைய அதோட ஜாதி மதம் என்னன்னு தெரிஞ்சிக்காம அதை பத்தி துளி கூட கவலைப்படாம எடுத்து சொந்த குழந்தையா வளர்த்துட்டு வரேன். தோபர்ரா, உலகத்துல ரெண்டே ஜாதி தான். இட்டார் பெரியோர், இடாதார் இழிகளத்தோர்னு நீயே சொல்லியிருக்க. அதன்படி வாழ்ந்துட்டும் வர. போதும். அப்போ உனக்கு இந்த ஜாதி மதத்துலலாம் நம்பிக்கை சுத்தமா இல்லைங்கிற? கண்டிப்பா கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பிரத்தியாருக்கு உதவி செய்யறவன் மேல் ஜாதி, அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யறவன் கீழ் ஜாதி. ஆமா, இப்ப எதுக்கு இந்த ஜாதி ஆராய்ச்சி எல்லாம்?
இல்லை அதை நான் சமயம் வரும்போது சொல்கிறேன். உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் பார்க்குறேன் உன்னை. சரி தேசிகா, வரேன். சரி. புவனா குமரனை விரும்புறதா கமலா சொல்லிட்டு போறா. இவன் ஜாதி மதத்தில் கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு இப்ப சொல்றான். ஆனா அந்த பொண்ணு இவன் பையனை தான் விரும்புறான்னு தெரிஞ்சா அப்பவும் இதே பதில தான் சொல்லுவானா? பனி துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீயே. திருப்பாவை